Hello friends, இந்த வீடியோல Greensoul சேரோட unboxing தான் வந்து பார்க்க போறோம். Greensoul வந்து கேமிங் சேர்லாம் வந்து கிடையாது. நார்மலான ஒரு ஆபீஸ் சேரோட unboxing தான் வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். First நம்ம பார்க்க போற சேரோட பிரைஸ் பத்தி பார்த்தோம் அப்படினா under 4000 கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. பிரைஸ் மேக்ஸिमम வந்து சேஞ்ச் பண்றது இல்ல. கரண்டா என்ன பிரைஸ் னு செக் பண்றதுக்கு பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ சேரோட அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேரோட பாக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் Greensoul பிராண்டிங்கும் அவங்களோட இன்ஃபோவும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா சேரோட பேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே வந்து மெட்டல் பேஸ் தான். 50 mm வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேக்கிங்லாம் வந்து பக்காவா இருக்கு. அடுத்து வந்து பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Greensoul பிராண்டிங்ல கவர்ல வந்து கவர் பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த சேருக்கான மெக்கானிசம் எப்படி வந்து பேக்கிங் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சீட் கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து பேக்கிங் சூப்பரா இருக்கு. அடுத்ததா இங்க ஒரு ஹைட்ராலிக் பிஸ்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் அந்த பிஸ்டனுக்கான கவரும் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் பாக்ஸ்ல. சேருக்கான மொத்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து 6 பீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அசெம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. கேமிங் சேர் அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. இப்போ அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சேரோட பேஸில் ஹைட்ராலிக் பிஸ்டனை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டைட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டனுக்கான கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் வந்து கவர் பண்ணிடலாம். பிஸ்டனை கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த மெக்கானிசத்தை நம்ம சீட்டுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே தேவையான டூல் வந்து ஆலன் கீ தான். அந்த டூலும் வந்து நம்ம பேக் ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து கொடுக்குறாங்க. நம்ம தனியாலாம் வாங்க தேவையில்லை. அடுத்ததாக இந்த மெக்கானிசம்லேயே வந்து அவங்க 3 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை எடுத்து தான் நம்ம பேக் ரெஸ்ட்டே அட்டாச் பண்ண முடியும். ஸோ நம்ம எடுத்தாச்சு. இப்போ பேக் ரெஸ்ட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மெக்கானிசமை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்க்ரூஸுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து மெக்கானிசமே அட்டாச் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மெக்கானிசம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த சைடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டாச் பண்ணுங்கள். அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டாலே போதும். அடுத்து மெக்கானிசமை கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ண 4 ஸ்க்ரூஸையும் யூஸ் பண்ணி இந்த மெக்கானிசமை அட்டாச் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த சீட்டோட பேக் ரெஸ்ட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சேரோட அசம்பிள் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். மெக்கானிசத்தையும் பேக் ரெஸ்ட்டையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா டைட்டாக இருந்தால் தான் நம்ம உட்காரப்போ எந்த சத்தமும் இருக்காது. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சேரை வந்து பிஸ்டனில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சேரோட அசம்பிள் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்.
அடுத்ததாக இந்த சேரோட ஃபேப்ரிக் குவாலிட்டியை பற்றி பார்த்தோம்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தபிளான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குவாலிட்டியை நல்லாவே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்க முடியுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து சேரோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்தோம்னா இங்கே 2 கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு பேக் ரெஸ்ட்டை லாக் பண்ணுறது. இங்கே வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா பேக் ரெஸ்ட் வந்து லாக் ஆயிரும், நம்ம பின்னாடி வந்து சாய முடியாது. அடுத்து நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா இந்த பேக் ரெஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும், நம்ம பின்னாடி வந்து சாஞ்சிக்கலாம். அடுத்ததாக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சேருக்கு கீழே இருக்க இந்த நாப் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின்னாடி சாயிறப்ப எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான். இந்த கிரீன்சோல் சேரோட சாய்மானத்தை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரிலேருந்து 105 டிகிரி வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் சேர் அளவுக்கு 180 டிகிரி வரைக்கும் தான் கொடுக்கல. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து நல்லா தான் தெரியுது. நீங்களும் இந்த சேரை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பைலிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு எனக்கு இந்த சேர் வந்து ஒருத்தா தான் தெரியுது. உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தா தெரியுதா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.